இதுதான் 10 ரூபா. இந்த 10 ரூபா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள 1000 ரூபாய் மாத்த போறேன். முடியுமா? நம்பிக்கை தான். கண்டிப்பா முடியும். டவுட் தான். எனக்கும் தெரியல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. So anyway, we are going to start now. The timer starts now. Come on. ஸோ இப்போ ஓஜி மெத்தட் தான். நம்மகிட்ட 10 ரூபா இருக்கு. இந்த 10 ரூபா வச்சு ஒரு பொருளை வாங்கிட்டு அது 20 ரூபாய்க்கு விற்க போறோம். நிறைய பேர் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ட்ரை பண்ணலாம். அவன்கிட்ட 10 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் இருக்கு? பிஸ்கெட் இருக்கு. ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு வாங்க 20 ரூபாய்க்கு விற்கணும். அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? இது எவ்வளோ நாக்கு? எவ்வளவு? 15 ரூபாய்க்கு தான். அப்படியா? ஆக்சுவலா இந்த பாட்டி திடீர்னு நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மைக் இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவர் எனக்கு அந்த 15 ரூபா பபுள் கம் 10 ரூபாய்க்கே கொடுத்தாரு. நீ போய் பிசினஸ் பண்ற 10 ரூபாய் தானே இருக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பபுள் கம் நான் எடுத்துட்டு வெளில வந்து இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரூட் கேண்டி. இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஆனால் 15 ரூபா பாட்டு நமக்காக 10 ரூபா கொடுத்துருக்காரு. அவர் யாருனே தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். இது நம்ம இப்போ எவ்வளோ கேட்கலாம்? ஒரு கேண்டி இது உள்ள எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஒன்று எவ்வளோ வைக்கலாம்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 5 1 5 ரூபாய்க்கு எடுத்துடலாம். யாருக்கு இருக்கலாம்? பபுள் கம் சாப்பிடுவீங்களா ப்ரோ? ஒரு பபுள் கம் 5 ரூபா. பபுள் கம் சாப்பிடுவீங்களா? இல்லை ப்ரோ, சாப்பிட மாட்டீங்களா? சூப்பரான பபுள் கம் வித்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பபுள் கம் 5 ரூபா. நல்லா தான் விற்றேன். ஸோ இப்போ என்கிட்ட பபுள் கம் இருக்கு. ஒரு பபுள் கம் நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க. ஓகேவா? ஜிபே தான் இருக்கு. பரவாயில்ல. நீங்கள் பபுள் கம் சாப்பிட மாட்டீங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான். ரைட், இன்னும் 3 இருக்கு. போட்ட காசு எடுத்தாச்சு. 10 ரூபா வந்துருச்சு. இன்னும் 3 இருக்கு. இந்த பபுள் கம் போட்டீங்கன்னா பொண்ணுங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க. திஸ் பபுள் கம் காஸ்ட் 5 rupees. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ்? ஒன்னா 2 பேருக்கு 2 கொடுக்குறேன். சூப்பர். 10 ரூபா கொடுத்தா போதுங்க. அப்புறம் இன்னொன்னு கொடுத்துட்றேன். இப்போ 15 ரூபா கொடுத்தா போதும். சில்லற இல்லையா? ஜிபே இருக்கு. ஓகே, தட்ஸ் ஓகே. பிசினஸ்ல கரெக்டா இருக்கும். தேங்க்யூ. உங்க நேம் ப்ரோ? சேது. ஓகே, டன். ஓகே, 5 கேப் போட்டு காது கேட்கல. முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆக்சுவலா வந்து 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். 25 ரூபா இருக்கு. இப்போ 15 ரூபா லாபத்துல நின்று இருக்கும். வேற என்ன வாங்கலாம்? அதே பபுள் கம் திரும்பி வாங்கலாமா இல்ல வேற ஏதாவது வாங்கலாமா? வேற. ஸோ ஓஜி ஸ்ட்ராட்டஜி வாட்டர் பாட்டில் வாங்கி வாட்டர் பாட்டில் விற்கிறது 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்க. வாட்டர் பாட்டில். என் பக்கத்தில் பார்க் இருக்கு. அது உள்ள விளையாடிட்டு இருப்பானுங்க. அவங்கள்ட்ட போய் கேட்போம். இத்தனை பேர் இருக்காங்க. இதில் யாருமே வாட்டர் பாட்டில் வாங்க ரெடியா இல்லையா? ப்ரோ, வாட்டர் பாட்டில் பார் 50 rupees வேணுமா? வேணாமா ப்ரோ? வாட்டர் பாட்டில் பார் 50 rupees வேணுமா? வாட்டர் பாட்டில் வேணுமா? நாங்கள் எல்லாம் தாகமாக இருப்பாங்க, வாங்கிடுவாங்க. நினைச்சா யாரும் வாங்க மாட்டாங்க. வேற. டைம் இல்லை. ப்ரோ, டேஸ்டி வாட்டர் பாட்டில் ஃபார் 50 rupees வேணுமா? யாராவது வர்த்தது வாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. ப்ரோ, வாட்டர் பாட்டில் வேணுமா? 50 rupees. ப்ரோ, நான் மேஜிக் எப்போ மேஜிக் பண்ணுங்க ப்ரோ. ஓ, தொப்பியை பார்த்து மேஜிக் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு ஒரு மேஜிக் பண்ணி டச் பண்ண மாதிரி விடுங்க. நான் வாட்டர் பாட்டில் விற்க வந்திருக்கேன்டா. கேப்ல இருந்து பூரா எப்படி கண்டுபிடிச்சு வரீங்க? பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? மேஜிக். 50 rupees கூட வேண்டாம். வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. மேஜிக் பண்ணுங்க. அதுதான் ஓபனா வந்துட்டாரு. நான் மேஜிஷியன் கிடையாது. அந்த பொண்ணு இன்னும் மேஜிஷியன் நம்பிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு 10 ரூபா லாஸ்ல டைம் இல்ல. இவங்க என்ன மெஜிஷியன் மேஜிக் ட்ரிக் பண்ண சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய பேர் வாட்டர் பாட்டில் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, யாரும் வாங்கல. ஸோ வேணாங்க, இதுக்கு மேலே விற்கிறதுல எனக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. எந்த பொருள் வாங்கி எந்த பொருள் வைக்கணும்னு தெரியல எனக்கு. ஸோ என்கிட்ட ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு. அது என்னன்னு பண்ணலாம். வாங்க டக்குன்னு போகலாம். வாங்க. ஜோக் சொல்ல போறேன். ஒரு ஜோக் சொன்னா 20 ரூபா. இது ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து, நான் ஒரு ஜோக் சொல்லி இன்னொரு சிரிச்சாங்க அப்படின்னா அவங்க எனக்கு 20 ரூபா தரணும். வாங்க ட்ரை பண்ணுவோம். நான் உங்களை ஜோக் சொல்லி சிரிக்க வச்சா நீங்க எனக்கு 20 ரூபா தருவீங்களா? நான் சொல்லவே சிரிக்கிறான். பசுமாடு ஏன் பால் தருது? ஏன்னா அதனால டீ காப்பி எல்லாம் போட முடியாது, அதான் பால் தருது. ஓகே. சீப்ராவல்ல. ஜோக்க மாத்தணும், இல்லைன்னா கதை முடிஞ்சிடும். வேற ஒரு ஜோக் வச்சிருக்கேன். யாருக்கிட்ட போவோம்? ஆனா ஒரு சேலஞ்ச் இருக்கு, பண்றீங்களா? பண்ண முடியுங்களா? சரி, ஓகே. நான் வந்து ஜோக் சொல்லி உங்களை சிரிக்க வச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எனக்கு 20 ரூபா தருவீங்களா? என்ன சிரிக்க வச்சா சந்தோஷம். கண்டிப்பா அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க நினைச்சுக்கலாம். செம்மையா சொன்னார். சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணுவா. ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாடு தியேட்டர் பக்கம் போச்சான். அங்க போனோடனே அது கதவை சாப்பிட ஆரம்பிக்குதான். ஏன் கதவை சாப்பிட்டுதான்? ஏன்னா அதுல புல்லுன்னு எழுதி இருந்தது. கடிக்குதுங்க.
இந்த ஒரு ஸ்மைலுக்காக உங்களுக்கு தரேன். வாவ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் சூப்பராக சிரிச்சாருங்க. எனக்கே நம்பிக்கை வந்துச்சு நான் காமெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் தெரிஞ்ச மாடு தியேட்டர் பக்கம் போச்சு. போன உடனே அங்கே இருக்க டோரை கடிக்க ஆரம்பிச்சிச்சான். ஏன் தெரியலையே. ஏன்னா அதில் புல்லுன்னு எழுதி இருந்தது. திருப்பி வரல. நான் ஒரு ஜோக் சொல்லுவேன், நீங்கள் சிரிச்சிங்கன்னா எனக்கு 20 ரூபா தர முடியுமா? சிரிச்சா. ஒரு சமயத்தில் வந்து சேர நாடு வந்து சோழ நாடு மேலே படையெடுத்து போச்சான். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் உடனே சேர நாடு பின் வாங்கிடுச்சான். ஏன்? சோழ நாட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு புலி வந்துச்சுல்ல. இல்லை, ஏன்னா சோழ நாட்டுக்குள்ள பின்னு ரேட்டு கம்மியா, அதான் பின் வாங்கிட்டு போயிட்டாங்க. பின்னா இது மொக்க ஜோக்கு. ரைட், ஓகே, உங்கள் ஜோக் ஓவர். நீங்கள் சிரிச்சிட்டீங்க, நீங்கள் எனக்கு 20 ரூபா தரணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு சிரிச்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப அழகாக சிரிச்சிங்க. ஜோக் ஃபார் 20. ஜோக் ஃபார் 20 யாருக்கு வேணும்? சூப்பரான ஜோக்ஸ், அருமையான ஜோக்ஸ். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஆக்சுவலாக 1000 ரூபான்னு பார்க்கறது பெருசாக தெரிஞ்சது. ஆனால் வந்து 50 பேர்கிட்ட 20 ரூபா வாங்கினா 1000 ரூபா, 20 பேர்கிட்ட 50 ரூபா வாங்கினா 1000 ரூபா, 10 பேர்கிட்ட 100 ரூபா வாங்கினா 1000 ரூபா. ஒரு பஸ்ஸில் ரஞ்சிதமே பாட்டு போட்டிருக்காங்க. சரி. அதுல இருந்த கொசுலாம் செத்து போயிடுச்சான். ஏன்? ஏன்னா அது ஹிட் பாட்டு. சூப்பரா இருக்குதுங்க, இது ஜாலியா இருக்குதுங்க. ஐயோ, டைம் அதே ஓடணும். இதுக்கப்புறம் நான் பக்கத்தில் அந்த பார்க்கு போய் அங்கே 2 பேர்கிட்ட பேசி அவங்கள சிரிக்க வச்சு ஒரு 20 ரூபா வாங்கினேன். ஆனால் அந்த கிளிப் எங்கே போச்சுன்னு தெரியல, அது மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு கேங்கை போய் மீட் பண்ண பாருங்க. எல்லாம் எப்படி பேசி இமெயில் ஏய், கை தட்டு. நீங்க என்ன பண்ணுங்க? டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா பண்ணுங்க. ஸோ சேலஞ்சோட டைம் முடிய இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ 10 நிமிஷத்துல ஏதாவது பெருசாக பண்ணி ஆகணும். ஏன்னா 50 நிமிஷமா நான் ஜஸ்ட் 95 ரூபா மட்டும் தான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ இந்த 10 நிமிஷத்துல ஒரு பெரிய பிளான் அமல் பண்ணுவோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம். ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுப்போம். கேம்பிள் பண்ண போகிறேன். ஜெயிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு 50 ரூபா தருவேன், அப்படின்னா அவங்க எனக்கு 50 ரூபா தரணும். கமான், அங்கே என்ன மாதிரியே கோச்சு போட்டு ஒருத்தர் அழகாக இருக்காரு, அவர்கிட்ட கேட்குமா? பேப்பர் சீசர். ஐயோ சாரி, ஆடா விளையாடிட்டு இருக்கேன். ரெடி? ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ். ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ். ரெடி? ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ். ஐயோ சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு போய் இன்னொரு மேட்சை போட்டேன். ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ். அண்ட் அதுலையும் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து போய் இன்னொரு மேட்சையும் போட்டேன். ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ். அதுலேயும் ஜெயிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. நான் 800 900 கிட்டலாம் வந்திருக்காங்க. எனக்கு அதுனா கதையாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து எங்கள் டைம் முடிஞ்சே தெரியலங்க எனக்கு. ஸோ கடைசியாக 250 earn பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே முடியாது. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ போடணும்னா எனக்கு தெரியல, ஏன்னா வந்து இந்த கண்டென்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா வந்து ஸ்கில் வச்சுருந்தா நீங்கள் வந்து 1 ஹவரில் 10,000 earn பண்ணலாம், 15,000 earn பண்ணலாம். பட் ஆனால் ஸ்கில்லாம் இப்படி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு கண்டென்ட் நல்லானாலும் கோச்சிக்காதீங்க. செட் ஆகும், கொஞ்சம் பழகணும், எனக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், அதனால தான். ஓகே, பை 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 பாய். புரியல, இது எந்த கிடையாது. நானே என்ன தொடர்ந்து வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், எம்ஜிஆரா? இப்படிதான் போடுவார் எம்ஜிஆர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. பாய் பாய். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே, ஹாப்பி பொங்கல். பாய். தேங்க்யூ பாய். ஓகே, நான்